நன்றி கடன் செலுத்துவதற்காக இந்த மண்டல மாநாட்டிற்கு நான் வந்திருக்கின்றேன். சகோதர சகோதரர்கள், உங்களுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்து பட்டி தொட்டியிலிருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை தமிழகத்திலே நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஐயா, இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களை பற்றி நம்முடைய ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் ஐயா அவர்கள் எனக்கு பிறகு இன்னும் ரொம்ப பெரிதாக பேச போறார். இருந்தும் இந்த தலைவர்களை பற்றி ஒரே வாக்கியத்தில் நான் சொல்ல வேண்டும் என்றால், நாளைய தமிழகத்தினுடைய தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். ஐயா, அந்த பழைய அரசியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த பழைய அரசியெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, அதெல்லாம் கப்பல் ஏறிடுச்சுங்க ஐயா. 2024 ஒரு புது அரசியல் ஆரம்பிக்க போகிறது. எந்தெந்த சமூகத்திற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பிடிக்காம, இது எல்லையுமே பிடிக்காம ஒரு புதிதாக ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய தலைவர்கள் மேடையில் இருக்கின்றார். இந்த தலைவருக்கான மிகப்பெரிய அடையாளமும் அங்கீகாரமும் 2024 பாராளுமன்ற தேர்தலில், 2026 சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக கிடைக்கும் என்று நம்பக்கூடிய மனிதன் நான். காரணம், அரசியல் மாற வேண்டும். இது போன்ற தலைவர்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் வரும் பொழுது அரசியல் உண்மையாலுமே மக்களுக்கான அரசியலாக மாறும். அதற்காக மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், தொடர்ந்து ஒரு மாற்று அரசியலுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை மேடையில் இருக்கக்கூடிய முன்னிறுக்கையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேங்க ஐயா. 1908 அக்டோபர் மாதம் 30 பிறந்து 1963 அதே அக்டோபர் மாதம் 30 கடவுளாக மாறியவர் நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. அவரை போன்ற ஒரு மகான் இந்திய அரசியல் இருந்தது கிடையாது, இனி இருக்க போவது இல்லை. அது ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு முறை வந்தவர். எந்த ஒரு அரசியல்வாதியும் கூட கடவுள் மகான் என்று சொல்வதற்கு நிறைய பேருக்கு அருகதை தகுதி இல்லைங்க ஐயா. அவங்களே போஸ்டர் போட்டிக்கலாம், தொண்டர்களை வைத்து சொல்ல வைக்கலாம், அது வேறு. ஆனா உண்மையால் ஒரு மனிதன் என்று கடவுளாக மாறி இருக்கின்றார், மகானாக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையினுடைய கொள்கையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று தமிழக மண்ணிலே ஒரு அரசியல்வாதி பிறந்திருக்கின்றார் என்றால், என்னை பொறுத்தவரை என்னுடைய லிஸ்ட்ல முதல் மனிதனாக, முதல் கடவுளாக இருப்பது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. அதனால் தான் தொடர்ச்சியாக எல்லா இடத்திலும் கூட முத்துராமலிங்க தேவரையாவை பற்றி உணர்ச்சிகரமாக, தைரியமாக, அதனால் அரசியலில் எனக்கு பிரச்சனை வந்தாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். காரணம், உண்மையை பேசும் பொழுது அரசியலை கணக்கு விளக்கு பார்க்க கூடாது என்று சொல்வார். எனக்கு அரசியல் எப்படி மாறிடுச்சுனாங்க ஐயா, ஒரு வார்த்தை சொன்னா கூட கணக்கு விளக்கு பார்ப்பாங்க. இவரை பத்தி சொன்னா எத்தனை ஓட்டு பிளஸ் ஆகும், இவரை பத்தி சொன்னா எத்தனை ஓட்டு மைனஸ் ஆகும். அப்படித்தான் இன்னைக்கு தமிழகத்திலே அரசியல் களத்தில் ஒரு தலைவரும் பிம்பத்தை வைத்து கட்டமைக்கப்படுகின்றார். அதையெல்லாம் உடைத்து ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக இன்னைக்கு ஒருத்தர் நம்ம எடுத்து சொல்ல முடியும். ஒரு இளைஞர் சக்திக்கு உந்துகோலாக ஒரு தலைவரை காட்ட முடியும் என்றால் அது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. 1934 தொடர்ச்சியா நீங்க பாருங்க, குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிராக பேசிய இந்திய அளவிலே முதல் தலைவர் அவர் மட்டும்தான். அதிகமாக பேசுகின்றார் என்பதற்காக ஆங்கிலேயர்கள் 1937 அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு அவர் பேசக்கூடாது என்று சொன்ன பொழுது கூட 1937 நடைபெற்ற தேர்தலில் பேசாமங்க ஐயா, வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டு பேசாம அந்த தேர்தலில் ஜஸ்டிஸ் கட்சியை ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தோற்கடித்தார். எவ்வளவு பெரிய ஒரு திறமை இருக்கணும். வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு 1937 ஜஸ்டிஸ் கட்சி அன்னைக்கு அந்த வேட்பாளரை ராமநாதபுரத்தில் தோற்கடித்தார். எனக்கு முன்பு பேசிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள் சொன்னாங்க, இந்தியாவில் சில தலைவர்கள் மட்டும்தான் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறுவாங்க, சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவாங்க. 1952 சுதந்திர இந்தியாவுடைய முதல் தேர்தல், ஒரே நேரத்தில் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி இரண்டையும் ஐயா ஜெயிச்சாங்க. 1957 சுதந்திர இந்தியாவுடைய இரண்டாவது தேர்தல், ஒரே நேரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி இரண்டையும் ஜெயிச்சாங்க. 1962 அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை ஜெயிச்சாங்க. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அன்னைக்கு இருந்த ஜஸ்டிஸ் கட்சியாக இருக்கலாம், அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், அதன் பிறகு திராவிட கட்சிகளாக இருக்கலாம், அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இந்த மூன்று கட்சிகளுக்கும் ஒரு தலைவர் தமிழக மண்ணில் இருந்தார் என்றால் அது முத்துராமலிங்க தேவரையா மட்டும்தாங்க. தமிழகத்தில் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரையா மறுபடியும் தேவைப்படுறார். எப்ப தேவைப்படுறாரோ இல்லையோங்க ஐயா, இன்னைக்கு தேவைப்படுறார். இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரையா தேவைப்படுறார். இந்த மண்ணில் ஜாதியை வைத்து ஒரு பக்கம் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, குடும்ப ஆட்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது.
அடாவடித்தனமான அரசியல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பணத்தை வைத்து ஜனநாயகத்தை படுகொலியிலே தள்ள முடியும் என்பதை தமிழகத்திலே அரசியல்வாதிகள் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த நான்குக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்துங்க ஐயா, முத்துராமலிங்க தேவர் என்கின்ற ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் இந்த நான்கு தவறுகளுக்கும் இருக்கக்கூடிய. எப்ப ஒரு தேவைப்படுற இல்லையாங்க, இன்னைக்கு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயா வடிவில ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கின்றார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2024 மிக முக்கியமான தேர்தலுங்க ஐயா. எப்படி முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் நம்முடைய ஆன்மீகமும் நம்முடைய தேசியமும் இரண்டு கண்கள் என்று சொன்னார்களோ, அதே வழக்கில் அதே பாதையிலே பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எப்படி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி யார் தவறாக பேசினாலும் கூட வெகுண்டெழுந்து நிற்பாரோ, அதே போல சனாதன தர்மத்தை காக்கக்கூடிய அற்புதமான மனிதராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார். எப்படி நேர்மையான ஒரு அற்புதமான அரசியலை கொடுக்க முடியும் என்று முத்துராமலிங்க தேவரையா நமக்கு காண்பித்து கொடுத்தாரோ, அதே போல ஒரு அற்புதமான அரசியலை கடந்த 10 ஆண்டு காலமாக பாரதத்தினுடைய பிரதமராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார். 2 பேர்த்தினுடைய வாழ்க்கை குறிப்பை படித்தால் ஐயா மிக தெளிவாக தெரியும், இருவரும் அச்சலாக ஒரே பாதையிலே பயணிக்கக்கூடிய அரசியல்வாதி. எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு கம்பீரத்தை பாரு, முத்துராமலிங்க தேவரையா ஒரே ஒரு கடவுள் அவர் ஏத்துக்கிட்டாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா. இன்னைக்கு மறைக்கப்பட்ட மறுக்கடிக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவை இந்தியாவில் மறுபடியும் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு தலைவர் எடுத்து செல்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எவ்வளவு ஒற்றுமை பாருங்க, 2 பேருக்கு எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. அப்பப்ப திமுக காரங்க பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரையாவை தவறாக பேசுவதாக ஒரு பொழைப்பாக திமுகவுடைய தலைவர்கள் வச்சிருப்பாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிக மோசமாக முத்துராமலிங்க தேவரையாவை பத்தி பேசுவாங்க. சமீபத்தில் நாம நம்முடைய தென் தமிழகத்தில் யாத்திரை நடந்த பொழுது கூட சில திமுக தலைவர்களுக்கு நான் பதிலடி கொடுத்தேன். யாராவது திமுக ஒருத்தர் முத்துராமலிங்க தேவரையாவை போல் தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி பகுதியில தன்னுடைய சொத்தை 16 பாகமாக பிரித்து அதை தன்னுடைய 16 அற்புதமான நண்பர்களுக்கு தன் கூட இருக்கக்கூடிய சகாக்களுக்கு கொடுத்து அந்த சொத்தை கல்விக்கும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கட்டளையிட்டு அவர் காண்பித்து கொடுத்த அந்த 16 சகோதர சகோதரிகளும் அதே போல் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய முழு சொத்தையும் இறைவனாக மாறிய பிறகு கூட மக்களுக்காக ஒரு தலைவர் அர்ப்பணித்திருக்கின்றார் என்றால் அது முத்துராமலிங்க தேவரையா. ஆனா திமுக காரங்க சொத்தை அபகரிக்காக திமுக தலைவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அடுத்தனுடைய சொத்தை எப்படி அபகரிக்கலாம் என்று யோசித்து அதற்காக பிறந்தவர்கள் திமுகவுடைய தலைவர். ஆனால் பல இடத்துல மிக கடுமையாக நான் பேசி இருக்கின்றேன். முத்துராமலிங்க தேவரையாவுடைய கால் நெகத்தினுடைய தூசிக்கு திமுகவின ஒரு தலைவர் கூட சமம் கிடையாது, கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு. ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அப்படிதாங்க அரசியல் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குதுங்க ஐயா. 2024 பாராளுமன்ற தேர்தல் முதலாக தமிழகத்தில் இந்த பெரும் எழுச்சியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. மார்ச் 2வது வாரம் 3வது வாரம் எப்ப வேணாலும் அறிவிக்கலாங்க ஐயா. ஆனா எழுச்சியை பட்டி தொட்டி எல்லாம் பார்க்கின்றோம். குறிப்பாக தென் தமிழகத்தில் இது போன்ற ஒரு எழுச்சி ஏற்படும் என்று யாரும் நம்பியது கிடையாதுங்க ஐயா. கன்னியாகுமரியிலிருந்து தென்காசியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து எங்கே சென்றாலும் கூட மக்கள் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை மோடி 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 மோடி. ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க, நானும் எங்கே போவது கிடையாது, நீங்களும் எங்கே போக போவது கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டி எண்ணும் பொழுது நான் சொல்லுகின்றேன், தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, குறிச்சு வச்சேன். நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா. அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன். தென் தமிழகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லுகின்றேன். தென் தமிழகம் இத்தனை காலமாக வளர்ச்சி பாதையில இல்லாம வெறும் ஜாதி அரசியலை வைத்து, குடும்ப அரசியலை வைத்து, பண அரசியலை வைத்து மக்களை பிணைய கைதிகளாக வைத்திருந்தார். இந்த முறை நான் சொல்றேங்க ஐயா, 2024 தேர்தல் மதுரைக்கு கீழே இருந்து திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெறப்போவது கிடையாது. நான் சொல்வதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குப்பெட்டி எண்ணும் பொழுது நாம் பேசுவோம். களம் தயாரா இருக்குதுங்க ஐயா. 2 நாட்களுக்கு முன்பு சங்கரன் கோவில், 2 நாட்களுக்கு முன்பு
விட்டு போன சங்கரன் கோயில் தொகுதிக்காக அங்கே சென்று விட்டு மறுபடியும் வந்தங்க ஐயா. நேரமாக இருந்தாலும் கூட மக்களுடைய எழுச்சியை என் கண்ணால் பார்க்க முடியல. ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், மக்களுக்கு வளர்ச்சி வேணும். மக்கள் தென் தமிழகத்திலிருந்து இந்தியாவில் எந்த பகுதிக்கும் வேலை செய்வதற்கு தயாராக இல்லை. மிக முக்கியமாக இளைஞர்களுக்கு அவர்களுடைய சொந்த ஊர்ல வேலை வாய்ப்பு வேண்டும். அதையெல்லாம் தாண்டிங்க ஐயா, விவசாயம் மறுபடியும் வளம் பெற வேண்டும் என்று தென் தமிழகம் நினைக்கிறது. நீர் மேலாண்மை யாரோ ஒருத்தர் கொண்டு வரணும். கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை போல ஒரு நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு வேண்டும் என்று இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்க போகுது. இன்னைக்கு பாருங்க ஐயா, இன்னைக்கு டெல்லியில 2000 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருளை ஒரு கும்பல் கடத்துறாங்க. அந்த கும்பலை டெல்லி போலீஸ் பிடிச்சிடறாங்க ஐயா. அவங்க எல்லாம் 2000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய போதைப் பொருளை கடத்துறாங்க. இந்த போதைப் பொருளுடைய மூளை யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் ஒருத்தர் மூளை, இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மைதீன், இவங்க 2 பேர் மூளை. டெல்லி போலீஸ் சொல்றாங்க, கடந்த 3 ஆண்டுகள்ல 3500 கிலோ போதைப் பொருட்களை 45 முறை இவர்கள் வெளிநாடுக்கு அனுப்பியிருக்கலாம். பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் போதைப் பொருள் மூலமாக இந்த கும்பல் சம்பாதித்திருக்கலாம். ஒரு பக்கம் தாய்மார்கள் நீங்க கதறி கொண்டிருக்கின்றீர்கள், அண்ணே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் கூட போதைப் பொருள். தண்ணி கிடைக்குதோ கடையில் அரிசி கிடைக்குதோ தெரியாது, ஆனா சந்து கடைக்கு போனா கஞ்சா கிடைக்குதுங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தாய்மார்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றாங்க. நமக்கு ஆச்சரியம், எப்படியா திடீர்னு இவ்வளவு போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ள எட்டி பார்க்குது. இன்னைக்கு தெரியுது, திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோடு புகைப்படம் எடுக்கிறவங்க, இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு ஒரு சினிமா தயாரிப்பாளர், அவர் தயாரிக்கக்கூடிய படத்தினுடைய பாடலை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி, அவங்க அந்த பாடல் ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவர் தயாரிக்கக்கூடிய படங்கள் உதயநிதி ஸ்டாலின் எல்லோருக்குமே நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இதெல்லாம் தாண்டிங்க ஐயா, தமிழ்நாடு டிஜிபி கையில ஒரு அவார்டு வேற வாங்கியிருக்காரு. இந்த 3500 கோடி ரூபாய்க்கு மேல சம்பந்தம் இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளி. எப்படிங்க போதை ஒழியும்? எப்படிங்க ஐயா குழந்தைகள் நிம்மதியா இருப்பாங்க? எப்படி கஞ்சா இல்லாத தமிழகத்தை எப்படி நம்முடைய வாழ்நாளிலே உருவாக்க முடியும்? ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்னைக்கு திமுக விடுதலை சிறுத்தைகளை கொள்கை கூட்டணி என்று சொல்வதை விட கடத்தல் கூட்டணி என்கின்ற வார்த்தை தான் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதனால் நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு, வளர்ச்சி இல்லவே இல்லை. கோபாலபுரத்துல மட்டும்தான் வளர்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் அது வீக்கங்க ஐயா. 2024 அந்த கோபாலபுரத்தை கட்டி வெட்டி எடுத்துடலாம், அது வீக்கம் தான், அது வளர்ச்சி இல்லைங்க. ஒரு குடும்பத்தினுடைய மகனும் மருமகனும் வளர வேண்டும் என்பதற்காக கோபாலபுரம் வீங்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்துல வளர்ச்சி எங்க இல்லைங்க ஐயா. நீர் மேலாண்மை, தண்ணி பிரச்சனை, விவசாயம், கீழே எல்லாம் பாருங்க, எல்லா துறைகளிலும் தமிழகம் இன்னைக்கு அதல பாதாளத்துல போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கஞ்சா கடத்தல் கூடிய கும்பல். அதனால் சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்தியாவுடைய சரித்திரத்தில் முதலாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் பொழுது, இந்த பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதற்கு முன்பாகவே வெற்றியாளர் யார் என்று தீர்மானித்து இந்த தேர்தல் நடக்குது இல்லைங்களாங்க ஐயா. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு உறுதியாக தெரியும், மோடி ஐயா தான் வரப்போறாரு. ஆனா நமக்கு என்ன தெரியாது நாங்க ஐயா, 400 எம்பிக்களோடு வரப்போகின்றார்களா 450 எம்பிக்களோடு வரப்போகின்றார்களா என்பது மட்டும்தான் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதனால் சகோதர சகோதரிகளே, உங்கள் முன்னால் அற்புதமான தலைவர்களை, எல்லாவற்றையும் தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கேரண்டி, அவருடைய சொல், அவருடைய உறுதி, அவருடைய நம்பகத்தன்மை, இவங்க கொடுக்கிற எல்லா அறிக்கையும் தாண்டி பிரதமர் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவங்க கொடுக்கிற அறிக்கை எல்லாம் வெறும் வெத்து பேப்பருங்க ஐயா. 2011 திமுக தேர்தல் அறிக்கை 511. இங்க மேடையில பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, யாருக்காவது நேரம் இருந்ததுன்னா பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒன்னொன்னா நீங்க ஒரு பென்சில் எடுத்து அப்படி அடிச்சு பாருங்க. 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 20 தேர்தல் வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 33 மாத காலம், கிட்டத்தட்ட பாதி ஆட்சி முடிந்திருக்கிறது. அப்ப நீங்க கேட்கலானே, அப்ப பிஜேபி பத்தி சொல்லுங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை கொடுத்தோம், உண்மைதான்.
தேர்தல் அறிக்கையிலே மக்களுக்கு நாம் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் 295 295 திட்டங்கள் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம். ஐயா, மாநில தலைவராக கேமரா முன்னாடி உங்களிடம் நான் சொல்லக்கூடிய முற்றிலும் உண்மை என்னவென்றால் 295 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு நாளை மறுநாள் மோடி அவர்கள் பல்லடத்துக்கு வர்றாங்க. அவருடைய முதல் அரசியல் பேச்சு நாளை மறுநாள் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள் 2021 பிறகு. யாருக்காவது சந்தேகம் இருக்குனாங்க ஐயா, 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து படித்து பாருங்கள். 295ஐயும் நிறைவேற்றிவிட்டு 2024 தேர்தலில் தமிழக மக்களுடைய வாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வேண்டும் என்று தைரியமாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க, நான் காலையில கேட்டேங்க ஐயா, மதுராந்தகத்தில் கேட்டேன், அம்மா யாருமா அதிகமா பொய் சொல்றது? ஒரு தாய்மார் இருந்தாங்க. ஸ்டாலின் ஐயா அதிகமா பொய் சொல்றாங்களா, உதயநிதி ஐயா அதிகமா பொய் சொல்றாங்க? அண்ணே, நீ கேட்ட கேள்வியை தப்புனே, அந்த குடும்பமே பொய் சொல்லணே, நீ எப்படி பிரிச்சு கேட்கலாம்? அதுபோல் என்று போற்றி போட்டுக்கொண்டு இருவரும் பொய் சொல்லுகின்றார். முதலமைச்சருடைய பொய் 511 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டோம். ஐயா, மோடி ஐயா எப்ப சொன்னாருங்களாங்க ஐயா, நாங்கள் ஆட்சி அமைத்து 2019 ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் வரைய குறைப்போம் நம்ம சொன்னோமாங்க ஐயா? நம்ம தேர்தல் அறிக்கையில் இருக்குங்களாங்க ஐயா? நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை. சொல்லாமல் பெட்ரோல் டீசலை 2 முறை குறைத்து, அதுவும் ஒரு முறை பெட்ரோலை 10 ரூபாயும் டீசலை 7 ரூபாயும் ஒரு முறை குறைத்திருக்கின்றோம். சொல்லாம செஞ்சிருக்கும். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 5 ரூபாயும் டீசல் 4 ரூபாயும் குறைப்போம்னாங்க. இல்ல, நாம சொன்னோமாங்க ஐயா, நம்ம ஆட்சிக்கு வந்தா ஒரு கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம்னு சொல்லாமல் நாம் செய்திருக்கின்றோம். மோடி சிலிண்டராக இருந்தால் 300 ரூபாய், சாதாரண சிலிண்டராக இருந்தால் 200 ரூபாய் மானியம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்து விட்டு 33 மாத காலமாக செய்யாமல் இருக்காங்க. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 டன் கரும்பு குறைந்தபட்ச ஆதரவு விலை 4000 உயர்த்துவோம். செய்யவில்லை. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா திமுக தேர்தல் அறிக்கை அப்படியே பாருங்க, எல்லா மகளிருக்கும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுப்போம். இன்னைக்கு வெறும் 33% மகளிருக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் உரிமை தொகை வருது. 67% இல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா காலேஜுக்கு போற பசங்க, ஹையர் செகண்டரி பசங்க, பொண்ணுகளுக்கு, குழந்தைகளுக்கு டேபுங்க ஐயா, லேப்டாப் மாதிரி டேப் 10 GB இன்டர்நெட் மாசம் கொடுக்க போறோம்னு. ஆனா கொடுத்த லேப்டாப்பையும் புடுங்கிட்டாங்க இந்த அரசு. ஆட்சிக்கு வந்தா நகை கடன் தள்ளுபடி இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி இல்லை. எதுவுமே இல்லை. அப்ப முதலமைச்சர் மேடையில் நின்று கொண்டு எந்த மைக்கில் ஆள் இல்லாத எந்த டீ கடையில டீ ஆத்திட்டு இருக்காரு? 99% தேர்தல் வாக்குறுதி 511 வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம்னு ஆள் இல்லாத எந்த டீ கடையில டீ ஏத்துறாங்க ஐயா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி வந்திருக்கார். தாய்மார்களே தைரியமா இருங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு 1000 ரூபாய் வராம இருக்கு. நான் எலெக்ஷன் முடிச்சோன்னே கொடுத்துட்றோம். தாய்மார் கேட்கறாங்க, அப்படிங்களாங்க ஐயா, ஏதாவது மனு கொடுக்கணுமான்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம திமுக காரன் கையில மனு கொடுத்துருங்க, எலெக்ஷன் முடிச்சோன்னே 1000 ரூபாய் கொடுத்துறேன். திமுக காரன் ரிசர்வ் பேங்க் கவர்னரா? அவன் வீட்டுல நோட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கானா? 1000 ரூபாய் அடிச்சு கொண்டு உங்க வீட்டு வாசல்ல ஒட்டி வைக்கிறக்கு. இப்படியே பொய்யை பேசி 70 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, என்னுடைய அன்பான வேண்டுகோள், இதை எல்லாம் முறியடிப்போம். பொய், பித்தலாட்டம், ஜாதி அரசியல், பண அரசியல், குடும்ப அரசியல், ஏமாற்று அரசியல், இந்த அனைத்துக்கும் முத்துராமலிங்க தேவரையாவுடைய உருவிலே இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து 400 எம்பிக்களை தாண்டி பிரதமர் அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய எல்லா சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை சொல்லுகின்றேன். காரணம், தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நடத்துறது சாதாரண வேலை இல்லைங்க ஐயா. ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு அரசியல் கட்சி நடத்துறது. திருமாவளவன் பாருங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார். இந்த மாநாட்டு